இன்றைக்கி மோர் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. ஒரு பெரிய வெங்காயம், தாளிக்க எண்ணெய் 2 டீஸ்பூன், அது இல்லாமல் தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெய் தேவை, பெருங்காயம் 1 சிட்டிகை, தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகா, தாளிக்க ஒவ்வொரு டீஸ்பூன் கடுகு, குண்டுளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி, புழுங்கரிசி 1 டம்ளரு, ஒரு 3 டம்ளர் மோர் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இது இப்போ ஊற வச்சுருக்கோம் அரிசி. இதை மோரை ஊற்றி இதுக்கு தேவையான மாவுக்கு தேவையான உப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ளார பெரிய வெங்காயத்தை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த அரிஞ்சு வச்சுருக்கிறதோட சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இப்போ வாட்டி வச்சு அதை அந்த மாவோட கலந்துக்கலாம் போட்டு. இப்போ தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றுனீங்கன்னா அந்த இட்லி சட்டி மூடியை வச்சு அது கொஞ்சம் நேரம் நல்லா தோசை மேலெல்லாம் வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. இப்போ மோர் தோசை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.